தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காக்கு மறுபடியும் வெற்றியோடு நுழைகிறார்கள். அதுதான் அல்லாஹ் முஹம்மது நபிக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி. மக்கள் எல்லாம் இஸ்லாத்தில் வந்து முஹம்மது நபிக்கு எந்த நாட்டை எந்த ஊரை விட்டு முஹம்மது நபி விரட்டினார்களோ அதே ஊரில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெற்றியோடு அல்லாஹ் அழைக்கின்றான், வெற்றியோடு அல்லாஹ் நுழை வைக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முஹம்மது நபிக்கு அந்த மக்காவுடைய வெற்றி கொடுத்த பிறகும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி மக்காவிலே சிறிது நேரம் இருந்து சிறிது நாட்கள் இருந்து மறுபடியும் மதீனாக்கு போய்விட்டாங்க. மதீனாக்கு போய் தன்னுடைய காலத்தை அப்படியே கழித்து விட்டார்கள். அந்த நேரத்தில் பல கஷ்டங்கள் வந்தது, பல சிரமங்கள் வந்தது. இதையெல்லாம் தாண்டி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப இந்த ஊரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இது பத்தாது, உலகம் முழுவதும் இந்த இஸ்லாம் போய் சேர வேண்டும் என்பதற்காக முஹம்மது நபி பல அரசர்களுக்கு அந்த கட்டளை அந்த கடினம் எழுதுகிறார்கள். அந்த கடினத்தில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல உபதேசங்களும் செய்து அவர்களை ஒரு தூதராக ஒரு சஹாபி அனுப்பி வைக்கிறார்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதில் பல கூட்டத்தார்கள் வருகிறார்கள். யமன்ல இருந்து வராங்க, ஓமான்ல இருந்து வராங்க, நிறைய வஃப்துகள், நிறைய கூட்டம் வருது. முஹம்மது நபிட்டு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். மதீனால யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முனாஃபிகீன்களும் பல கூட்டங்கள் இருந்தும் ஆனால் கடைசி காலகட்டத்தில் பெரும்பாலான மக்கள் முஹம்மது நபி ஏற்றுக்கொண்டார்கள். ஆரம்பத்தில் தனியாளாக இருந்த முஹம்மது நபி கடைசி நேரத்தில் அவர்களுக்கு பின்னால் ஒரு பெரிய படை இருந்தது. அதுதான் ஆமினா முஹம்மது நபியுடைய தாய் பார்த்தது கனவு. உலகம் முழுவதும் இந்த பிரகாசம், இந்த வெளிச்சம் போயிடும். அதுதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாத்தை ஏற்றி வைத்தார்கள். அதற்கு பிறகு கடைசியாக அந்த ஒரு நாளும் வந்தது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11வது ஹிஜ்ரி ஹிஜ்ரத் செய்த 10 வருஷம் கழிச்சு மதீனாவில் இருக்கும் பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிலே, அவருடைய மடியிலே முஹம்மது நபி அவருடைய உயிர் பறிக்கப்படுகிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதற்கு பிறகு இந்த உலகத்தில் எந்த ஒரு வஹியும் வந்ததில்லை. அதற்கு பிறகு இந்த உலகத்தில் எந்த ஒரு நபியும் வருவ போவதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி அவர்கள் தான் கடைசியாக வந்த தூதர். அவர்களுக்கு சிறிய நாட்களில் இறங்கிய சிறிய வசனங்கள் தான் இந்த திருக்குர்ஆன், அல் குர்ஆனுல் மஜீத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை இறக்கி விட்டு இந்த முஹம்மது நபி அவர்கள் மூலமாக இந்த உலகத்தில் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு அடிப்படை, ஒரு ரோல் மாடலாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை ஆக்கிவிட்டான். அதனால் தான் ஆரம்பத்தில் ஒரு வசனத்தை படித்தேன். லக்கத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனஹ்.